இஸ்ரவேலின் 9வது நியாயாதிபதி எப்தா. முதல்ல எப்தாவுடைய பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவன் திறப்பான் அப்படின்னு இருக்கும், இல்ல அவர் திறப்பார், இல்லைன்னா தேவன் விடுவிக்கிறார். இந்த எப்தாவோட இன்ட்ரோடக்ஷனே என்னன்னா, பலத்த பராக்கிரமசாலி. அவன் வாழ்ந்த ஊர் எது பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கீலேயாத். அவங்க அப்பா பேர் என்னன்னா கிளையாத். இவங்க அம்மா ஒரு பரஸ்திரி, அந்நிய ஸ்திரீ. இஸ்ரவேலர்களை 18 வருட அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவன் தான் இந்த எப்தா. பரிசுத்த ஆவியை பெற்றவன். எப்தாவுடைய அறிமுகமே பலத்த பராக்கிரமசாலி. வேதத்துல யார் யார் பராக்கிரமசாலி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தாவீது பராக்கிரமசாலி, இவனுடைய சேனை தலைவன் பெனாயா ஒரு பராக்கிரமசாலி. அப்புறம் சாலமோன் காலத்துல இருந்த யெரொபெயாம் ஒரு பராக்கிரமசாலி. நாகமான் சீரிய படைத்தலைவன் இருக்கான் இல்லையா, நாகமான் அவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா, மகா பராக்கிரமசாலியா. அதே போல சவுலுடைய தகப்பன் கீஸ், அவனும் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா, மகா பராக்கிரமசாலியா. அப்புறம் பாத்தீங்கன்னா நிம்ரோத், அவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா, பூமியிலே பராக்கிரமசாலி. ஆனா எப்தா பத்தி சொல்லும் போது அவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா, பராக்கிரமசாலி, மகா பராக்கிரமசாலி, பூமியிலே பராக்கிரமசாலின்னு பார்த்தோம். இந்த எப்தா எப்படிப்பட்ட பராக்கிரமசாலினா, பலத்த பராக்கிரமசாலி.